ஏன்பா எல்லா கிளாஸும் விட்டாச்சா? விட்டாச்சுமா. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என் பேத்தி இந்து இருக்காளா? இந்துவா? அப்பவே கூட்டு போயிட்டாங்களே. யாரு யாரு கூப்பிட்டு போனாங்க? யாரோ ஒரு அம்மா கார்ல வந்து கூட்டு போனாங்க. ஓ, ஒருவேளை ராஜேஸ்வரி அம்மாவா இருக்குமோ? சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இல்ல சாந்தியை வந்து கூட்டிட்டு போயிருந்தா? எதுக்கும் சாந்தியை போய் பார்ப்போம். இந்தப்பா. அப்பாடா, சாந்தி வந்துட்டா. அப்ப குழந்தைங்க கூட்டிட்டு வந்திருப்பா. சாந்தி, 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 சாந்தி எங்க இருக்க? வாங்கம்மா. எங்க இந்துவை காணோம்? என்ன இருக்காளா? என்ன கேக்குற? நீ இந்துவை கூட்டிட்டு வரல? என்னமா சொல்றீங்க? நான் ஆபீஸ்ல இருந்து நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். எடுக்க மாட்டேங்குது, கூட்டிட்டு வருவீங்க? ஆமா, அதுக்குதான் ஸ்கூலுக்கு போனேன். ஆனா இந்துவை காணோம். வாட்ச்மேன் சொன்னாரு ஒரு அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்கன்னு. நீ தான் வந்து கூட்டிட்டு போயிருப்பேன்னு நினைச்சேன். என்னமா சொல்றீங்க? அவளுக்கு தனியா வீட்டுக்கு வர தெரியாது. நான் வேற இங்க வந்துட்டேன். இரு, பயப்படாத. ஒருவேளை கார்த்திக் கூட்டிட்டு வர சொல்லி ராஜேஸ்வரி அம்மா வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? இருக்குமா, பல தடவை அவங்களும் வந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அவரும் வந்து கூட்டிட்டு போய் அவளுக்கு ஐஸ்கிரீம் அது இதுன்னு வாங்கி கொடுத்திருக்காரு. அப்படி கூட எதாவது இருக்கலாமா? அப்படிதாமா இருக்கும். நீ பயப்படாத. நீ கார்த்திக் நம்பருக்கு போன் போடு. போ. ஐயோ, ஏன் விஷயம்னா பேச மாட்டாரு. இந்த விஷயம்னா கண்டிப்பா பதில் சொல்லுவாமா. பேசுவார், நீ போடு. இது சாந்தி வீட்டு நம்பர் ஆச்சே. அவ எதுக்கு ஃபோன் பண்றா? என்னம்மா, என்ன ஆச்சு? ரிங் போயிட்டு இருக்கு. ஹலோ, நான் சாந்தி பேசுறேங்க. என்னாச்சு? கட் பண்ணிட்டாருமா. நிலைமை தெரியாம இந்த தம்பி வேற. நீ மறுபடியும் போன் பண்ணு. போனை கட் பண்ணிட்டாரு. சரி, அவர் ஆபீஸ் நம்பருக்கு போடு. ஹலோ, கார்த்திக் ஹியர். என்னங்க, நான் சாந்தி பேசுறேன். அவர் கட் பண்றாருமா. நம்ம என்ன கேட்க போறோம்னு தெரியல அவருக்கு. இப்ப என்ன பண்றது? தெரியலையம்மா, எனக்கும் ரொம்ப குழப்பமா இருக்கு. என்னம்மா, என்னாச்சு? ஏன் இப்படி பத்திரமா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல நாராயணா, குழந்தைய நாங்க 2 பேருமே கூட்டிட்டு வரல. ஒருவேளை அவர் கூட்டிட்டு போயிருக்காரான்னு தெரியல. போன் பண்ணா நிலைமை தெரியாம போனை கட் பண்றாரு. இப்ப எங்க இருக்காரு? ஆபீஸ்ல. சரி, நான் ஆபீஸ்ல போய் பாக்குறேன். நீங்க கவலைப்படாதீங்க. சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க நாராயணா. எனக்கு திக்குன்னு இருக்கு. அவங்க வந்து எனக்கு போன் பண்ணுங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் பார்த்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரியா? சீக்கிரமா வந்துருங்க நாராயணா.
உள்ள வரதுக்கு முன்னாடி கதவு தட்டிட்டு வரணும் தெரியாதா? மன்னிச்சிருங்க தம்பி, பதட்டத்துல டக்குன்னு உள்ள வந்துட்டேன். பதட்டமா? உனக்கு என்ன பதட்டம்? இல்ல, குழந்தை இந்துக்கு என்ன? இந்து ஸ்கூல்ல காணும். அதான் நீங்க ஏதாவது கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். என்னது? இந்து ஸ்கூல்ல காணுமா? ஆமாங்க, சாரதாமா ஸ்கூலுக்கு போனப்ப இந்து யாரோ கூட்டிட்டு போறதா சொல்லிருக்காங்க. அதான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நான் கூட்டிட்டு வரல நாராயணா. ஐயோ, நீங்களும் கூட்டிட்டு வரலாம், அப்ப வேற யாரும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. இரு, அம்மா கூட்டிட்டு போனாங்களா கேட்கலாம். ஹலோ அம்மா, நான் கார்த்திக் பேசுறேன். ஐயா, நான் கமலா பேசுறேன் ஐயா. நீயா? போய் அம்மா கூப்பிட்டு சீக்கிரம். சரிங்க ஐயா. என்னாச்சு சார்? அம்மா கூட போயிருக்காங்க. அம்மா, கார்த்திகேயா லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, அம்மா, நான் கார்த்திக் பேசுறேம்மா. என்ன கார்த்திக், ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? இந்துவை நீ கூப்பிட்டு வந்தேம்மா? இல்லையே, ஏன்பா கேக்குற? இல்லம்மா, சாரதாமா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இந்து யாரோ கூட்டு போனதா சொன்னாங்களாம். அவங்க சாந்தி தான் கூட்டு போனதா நினைச்சு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனா சாந்தி கூட்டிட்டு போன உடனே நான் தான் கூட்டு வரணும்னு நினைச்சு நாராயண வந்து இங்க கேக்குறாமா. நான் கூட்டு வரல, அதான் ஒருவேளை நீ கூட்டிட்டு வந்திருப்பியோ நான் உனக்கு போன் பண்றேம்மா. யாருமே கூட்டிட்டு வரலனா இந்து எங்க போயிருப்பா? ஸ்கூல்ல நல்லா விசாரிச்சு பார்த்தாங்களா? நீ உடனே போய் தேடி பாருப்பா. சரிம்மா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் உனக்கு உடனே போன் பண்றேன், சரியா? சீக்கிரம் போ. சரிம்மா, வாணர். குழந்தை பாத்துக்கிறது துப்பு இல்ல. ஆள் ஆளுக்கு கொண்டு போய் வர்றது, ஆள் ஆளுக்கு கூட்டிட்டு வர்றது. நாராயணா, இந்துவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் போய் விசாரிச்சு பாருங்க. சரி, நானும் தேடுறேன், சரியா? சரி. சாந்தி, இப்படி அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தா எப்படி? குழந்தை நிச்சயமா கிடைச்சிருவா. வா வா சாந்தி, வா. இந்து அங்க வந்தாளா? இல்லையே, இங்க வரலையே. நான் இந்துவோட பாட்டி பேசுறேன். இந்து அங்க வந்தாளா? சாந்தி, அழாத, சொன்ன கேளு. சாந்தி, இந்த காஃபி சாப்பிடு. ஒண்ணுமே சாப்பிடலையே, இந்த காஃபியாவது சாப்பிடு. சாப்பிடு சாந்தி.
சாந்தி அழாத சாந்தி, நிச்சயமா குழந்தை கிடைச்சிருவா. எங்கேயாவது அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பா. மதன் மாமா போயிருக்காரு, நாராயணன் போயிருக்காரு. நிச்சயமா கார்த்திக்கும் தேடுவாரு. அம்மா என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டா. என் உலகமே அவதான் அம்மா. நான் என் பொண்ணு எழுந்தேன்னா விட்டுருவேன். ஐயோ அப்படியே சொல்லாதம்மா, குழந்தை நிச்சயமா கிடைச்சிடுவா. என்னாச்சு மாமா? மாமா மாமா சொல்லுங்க மாமா, எங்களுக்கு என்னாச்சு மாமா? கிடைச்சலா? இல்ல சாந்தி, எங்கேயும் இல்ல. நான் இந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல எல்லாம் கூட போய் தேடி பார்த்தேன், அங்கேயும் இல்ல. சாந்தி நீ கவலைப்படாத சாந்தி. என் தம்பி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கான், நாராயண ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். இந்திரா எப்படி சீக்கிரம் கிடைச்சிருவா. சாந்தி ப்ளீஸ். சாந்திமா, இந்து எங்க தேடியும் காணுமா? நானும் தேடாத இடம் இல்ல. பார்க், பீச், ஐஸ்கிரீம் பார்லர் எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டோமா, ஒரு பிரயோஜனம் இல்ல. ஐயோ கடவுளே, என் மக எங்க இருக்காளோ? அவளுக்கு என்ன ஆச்சு? சாந்தி அழாத, சாந்தி அழாத. என்னங்க போலீஸ்ல வேணா கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? கொடுக்கலாம். சாந்தி நீ என்ன சொல்ற? ஐயோ என் உயிரை வேணாலும் கொடுக்குறேன், எனக்கு என்னதான் முக்கியம். வாங்க. அம்மா அழாதீங்கம்மா. சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வாங்கம்மா வாங்க. வா சாந்தி, வரேன். சார், என் குழந்தை எப்படி நீங்க தேடி கண்டுபிடிக்கணும் சார்? ஸ்கூலுக்கு போன குழந்தை இன்னும் வீடு திரும்பல சார். நானும் குழந்தையோட அம்மாவோ குழந்தையோட பாட்டியோ யாரும் போய் கூட்டிட்டு வரல சார். சார் குழந்தையோட போட்டோ கொடுத்துருக்கீங்க, சீரியஸா தேடுறோம். டோன்ட் வரி சார். சார், என் குழந்தை எனக்கு வேணும் சார். அட் எனி காஸ்ட் என் பொண்ணு எனக்கு வேணும் சார். ப்ளீஸ். சார், இந்துவோட அம்மா நான் தான். அதான் உங்க புருஷனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. கேஸ் கூட ஃபைல் பண்ணியாச்சு. நீங்க போயிட்டு வாங்க, இமிடியேட்டா ஸ்டெப் எடுப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். உனக்கு ஒரே ஆறுதல் அந்த குழந்தைதான். அந்த குழந்தையும் காணாம போயிடுச்சு. எல்லாம் அந்த அபிராமியோட கண் திருஷ்டி தான். யாரையும் அண்ணியை பத்தி தப்பா பேச வேண்டாம். பெத்தவங்களோட அஜாகிரத்துல குழந்தைய விட்டுருக்கீங்க. மத்தவங்களை குறை சொல்ல எந்த புண்ணியமும் இல்ல. முதல்ல குழந்தைய தேடுற வழியை பாருங்க, அது போதும். ஏய், ஏய், மாமா சும்மா இருங்க. நீ சும்மா இரு சாந்தி, எதுவும் பேசாத. ஏதோ அண்ணி பத்திய பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்காவ. வேண்டாம். ஏன்னா வேண்டாம்? சாந்தியா வேண்டாம்னு சொல்றேன். சாந்தி பத்த குழந்தைக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க. என்ன எங்க காதுல பூ சுத்துறியா? ஐயோ மாமா சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க. எனக்கு என் குழந்தை வேணும். முதல்ல அவளை கண்டுபிடிக்கல. வாங்க போலாம், இல்ல வாங்க. சாந்தி, அவன் விட்டா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கா. ஐயோ மாமா, அவர் என்ன விட சொல்லிட்டு போறாரு. நீங்க வாங்க போலாம், வாங்க மாமா. இத பார். இது யாருக்கு? உனக்குதான். சாப்பிடுறியா? சாப்பிடு. அப்ப இந்து கிடைக்கவே மாட்டாளா? நீங்க எல்லாருமே போய் தேனீங்களே, அப்பவும் அவ கிடைக்கலையே. இந்து, என் இந்துக்கு என்னாச்சு? என்னாச்சு கார்த்திக்? அம்மா அழாதீங்கம்மா. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கூட சொல்லியிருக்கேன். நம்ம இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு நாளைக்கு டிவில விளம்பரம் கொடுத்துடலாமா? என்னடா நீ என் நம்பிக்கை இல்லாம பேசுற? என்னம்மா
நம்பிக்கை இல்லாம அப்படி சுத்திக்கிட்டு இருக்க? நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேனேம்மா. நீ நம்பிக்கையோட இருமா, பயப்படாத. இருட்டிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. அவ இன்னும் வரலனா அவளுக்கு ஏதாவது அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க, தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்துக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாந்தியாலையும் என்னாலையும் தாங்கிக்க முடியாது. அப்ப என்னால மட்டும் தாங்க முடியுமாமா? அவ மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியே, இந்து நம்ம கூடவே வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? இந்துவை காணுனதும் பெத்த அப்பா மாதிரி பதற துடிக்கிற. அப்ப பெத்தவளுக்கு எப்படி இருக்கும்? அண்ணி எங்க? அவ காலையில போனா, இன்னும் வரல. அண்ணி ஆபீஸ்ல கூட இல்லையாம்மா? ஆபீஸ்லயும் இல்லையா? ஆமாமா, காலையிலே அவங்க கேபினுக்கு 2 வாட்டி ஃபோன் பண்ணிருந்தேன். அவங்க சீட்ல இல்ல. ஒருவேளை ஸ்ரீனிவாசன் கூட ஏதாவது பிசினஸ் டிரான்சாக்ஷன் பேச போயிருப்பாங்களோ? அப்பா பார்க்கலாமா? அதோ அப்பா பாரு. அப்பா, டே குட்டி, அப்பா. பாட்டி, வாடா.